அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: இந்தியா உள்ள பங்குச்சந்தை மற்றும் மதிப்பு பங்குகள் வாரியம் செபி டிஜிட்டல் தங்கத்தில் முதலீடு செய்வதில் கவனமாக இருக்க முதலீட்டாளர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. செபி வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஜிட்டல் தங்கம் எந்த நிதி அதிகாரத்தாலும் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றும், இது சந்தை பாதுகாப்பு, வைப்பு அல்லது டெரிவேட்டிவ் ஆகும் என்ற வகை இல்லை. அதனால் செபி இவற்றை கண்காணிக்க முடியாது. இந்த தயாரிப்புகள் செபி கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படாது. ஏதேனும் தவறு நடந்தால் முதலீட்டாளர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பும் கிடையாது என்றும் தெரிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: மகளிர் உரிமை தொகை தொடர்பாக முதலமைச்சரான ஸ்டாலின் முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட விழாவில் பேசிய அவர், உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் இந்த மாவட்டத்தில் மட்டும் 1,14,000 மனுக்கள் பெறப்பட்டது. அந்த மனுக்களில் பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக உள்ளது. நான் உறுதியோடு சொல்கிறேன், தகுதியுள்ள அனைவருக்குமே விரைவில் மகளிர் உரிமை தொகை கிடைக்கப் போகிறது. தமிழ்நாடு மகளிர் முன்னேறி வருவதற்கு துணையாக இருக்கும் இந்த உரிமை தொகை திட்டமானது நமது திராவிட மாடல் 2.0 ஆட்சியிலும் நிச்சயமாக தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் இனி அடுக்குமாடி குடியிருப்பு, வணிக வளாகங்கள் கட்டுபவர்களுக்கு புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது. அபார்ட்மெண்ட்டுகளில் மின்சார வாகனத்திற்கான சார்ஜிங் வசதி அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசு புதிதாக உத்தரவிட்டும் உள்ளது. அதன்படி குடியிருப்புகள், வணிக, தொழிற்சாலை மற்றும் கல்வி நிறுவன வளாகங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதி கட்டாயமாக ஏற்படுத்தும் வகையில் விதிகள் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. புதிதாக திருத்தம் செய்யப்பட்ட விதிகளின்படி 750 சதுர மீட்டருக்கு அதிகமாக கட்டுமான பரப்பு அல்லது 8 வீடுகளுக்கும் அதிகமாக உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள், 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள குடியிருப்புகளில் பார்வையாளர்களுக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழகத்தில் உள்ள 12,573 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு முன்வைத்த நிலையில், நவம்பர் 15ஆம் தேதிக்குள் நியாய விலை கடைகளுக்கு கோதுமை 100% அனுப்பப்பட்டுவிடும் என்று தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் 50 புதிய நிரந்தர ஆதார் சேவை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது என்று எல்காட் தெரிவித்துள்ளது. பள்ளிகளில் ஆதார் பதிவுகளை மேற்கொள்ள டிசம்பர் முதல் தினமும் 379 முகாம்கள் நடத்த ஏற்பாடும் செய்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு போட்டித் தேர்வுகளில் பணி அனுபவத்தின்படி வெயிட்டேஜ் மதிப்பு வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்து அரசாணையும் வெளியிட்டுள்ளது. அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு துறைகளில் பணியாற்றிய ஆண்டுகளின் அடிப்படையில் இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும், அடுத்த 3 ஆண்டுகளில் நடைபெறும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 முதல் 10 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றவர்களுக்கு 5% மதிப்பெண்களும், 11 முதல் 15 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றவர்களுக்கு 8% மதிப்பெண்களும், 16 ஆண்டு மற்றும் அதற்கு மேல் பணி அனுபவம் பெற்றவர்களுக்கு 10% வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் வழங்கப்படும் என அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் தகுதி தேர்வுகளான ஆசிரியர் தகுதி தேர்வு, தமிழ் தகுதி தேர்வு, முதல்நிலை தேர்வுகளுக்கு பொருந்தாது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: 10 கோடி மதிப்பில் 25 அன்பு சோலை மையங்களை முதலமைச்சரான ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரை, கோவை, திருச்சி உட்பட 10 மாநகராட்சிகளில் தலா 2 என மொத்தம் 20 அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரியில் தலா 2, சென்னையில் 3 அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 11ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 11ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 9வது அறிவிப்பு:
தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் இயங்கி வரும் ஆகம பயிற்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வழங்கப்படும் மாத ஊக்கத்தொகையை தமிழக அரசு அதிரடியாக உயர்த்தியுள்ளது. இந்த ஊக்கத்தொகை உயர்வு பாரம்பரிய கலைகள் மற்றும் ஆகம விதிகளை கற்க விரும்பும் மாணவர்களுக்கு மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் மொத்தம் 18 பயிற்சி பள்ளிகள், அர்ச்சகர், ஓதுவார், தவில், நாதஸ்வர பள்ளிகள் மற்றும் தேவ ஆகம பாடசாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு உணவு, உடை மற்றும் உறைவிட வசதிகளுடன் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த ஊக்கத்தொகை உயர்த்தப்பட்டும் உள்ளது. முழு நேர பயிற்சி பெறும் மாணவர்கள் மாத ஊக்கத்தொகையாக 4000 ரூபாயிலிருந்து 10,000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. பகுதி நேர பயிற்சி பெறும் மாணவர்களின் மாத ஊக்கத்தொகையானது 2000 5,000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த ஊக்கத்தொகையானது கடந்த 2022ஆம் ஆண்டு வரை முழு நேர மாணவர்களுக்கு வெறும் 1000 ரூபாய் என வழங்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. 10வது அறிவிப்பு. சத்துணவு அங்கன்வாடிகளுக்கு ஓராண்டுக்கான 113 கோடி முட்டைகளை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரப்பட்டுள்ளது. 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மதிய நேரத்தில் உணவுடன் முட்டையும் வழங்கப்படுகிறது. அங்கன்வாடியில் படிக்கும் குழந்தைகளுக்கும் மதிய உணவுடன் முட்டை வழங்கப்படுகிறது. 113 கோடி முட்டைகள் கொள்முதல் செய்ய சமூக நலத்துறை டெண்டர் கோரியுள்ளது. பள்ளிகளில் உள்ள சத்துணவு மையங்களில் 38,77,438 மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்றனர். அங்கன்வாடி மையங்களில் 18,274 குழந்தைகள் பயன்பெறுகின்றனர். 11வது அறிவிப்பு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் சீரமைப்பு பணி காரணமாக உழவன், ஆனந்தபுரி, சேது, குருவாயூர் எக்ஸ்பிரஸ்கள் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்கள் நவம்பர் 10 முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழ்நாடு நிதித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு மொத்தம் 3000 கோடி மதிப்பில் 7 ஆண்டு கால பிணைய பத்திரங்கள் 1000 கோடி, 15 ஆண்டுக்கான பிணைய பத்திரங்கள் 1000 கோடி மற்றும் தமிழக அரசின் 7.14% பிணைய பத்திரங்கள் 2035 மறு வெளியீடு 1000 கோடி ஏலத்தின் மூலமாக விற்பனை செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது. இந்த ஏலமானது இந்திய ரிசர்வ் வங்கியால் மும்பையில் உள்ள அதன் மும்பை கோட்டை அலுவலகத்தில் இன்று 11ஆம் தேதி நடத்தப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பதிவு செய்யாமல் செயல்படும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், மருத்துவ நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மருத்துவ சட்ட விதிகளுக்கு புறனான செயல்படும் அல்லது அனுமதி பெறாமல் மருத்துவ சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் உடனடியாக பதிவு செய்து சட்டப்படி இயங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒருமுறை பதிவு பெற்ற மருத்துவ நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளின் உரிமம் 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு மீண்டும் இந்த இணையதளத்திற்கு சென்று பதிவு செய்து புதுப்பித்துக் கொள்ளலாம். பதிவு செய்யாத மருத்துவமனைகள், நிறுவனங்கள் 2026 ஜூன் மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட மாவட்ட அலுவலர்களிடம் பதிவு செய்ய வேண்டும். இதற்கான கால அவகாசத்தை நீடிக்கவோ சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.